கௌமாரிகா காண்டம் 4ஆம் அத்தியாயம். நாரத மாமுனிவருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உரையாடல். சுருக்கம்: நாரத மாமுனிவருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உரையாடல் பல்வேறு வகையான தானங்கள். நாரத மாமுனிவர் கூறினார்: பிறகு நான் எண்ணத் தொடங்கினேன், சிந்தனை செய்தேன். இடம் என் வசமாக எப்படி வரும்? ஏனெனில் இப்பூமி எப்போதும் அரசர்களின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது. நான் தர்மவர்மனிடம் சென்று அந்த நிலத்தை கேட்டால் அவர் அதை நிச்சயமாக எனக்கு அளிப்பார். ஆனால் யாசித்து பெறுவது அவ்வளவு கண்ணியமானதல்ல. உண்மையில் முனிவர்கள் அவ்வாறே கூறியுள்ளனர். செல்வம் 3 வகையாகும். மிகச்சிறந்தது சுக்லம் வெள்ளை எனப்படும். நடுத்தரமானது பல வண்ணங்கள் கலந்தது எனப்படும். மிக தாழ்வானது கிருஷ்ணம் கருப்பு என்று அழைக்கப்படுகிறது. வேதங்களை கற்பிப்பதன் மூலம் சீடரிடமிருந்து பெறப்படுவது சுக்லமாகும். மகள், வட்டி தொழில், வணிகம், விவசாயம் அல்லது யாசித்தல் ஆகியவற்றின் மூலம் பெறப்படுவது நல்லோர்களால் சபலம் என்று அழைக்கப்படுகிறது. சூதாட்டம், திருட்டு, துணிச்சலான சாகசங்கள் மற்றும் மோசடி வழிகளில் ஈட்டப்படும் செல்வம் கிருஷ்ண இருண்ட தீய வகை செல்வமாக கருதப்படுகிறது. ஒருவன் மிகுந்த நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் ஒரு புனித தலத்தில் தகுதியுள்ள ஒருவருக்காக சுக்ல தூய செல்வத்தை கொண்டு புனித சடங்கை செய்தால் அவன் அதன் பலனை ஒரு தேவனாக அனுபவிப்பான். சபல கலப்பு செல்வத்தை கொண்டு அரசர் ஆசை உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையுடன் தன்னை நாடி வருபவர்களுக்கு ஒருவன் தானம் அளித்தால் அவன் அதன் பலனை ஒரு மனிதனாக அனுபவிப்பான். மனிதர்களில் மிகவும் கீழான ஒருவன் தாமச, அறியாமை, மந்த தன்மை கொண்ட உணர்வுகளால் தூண்டப்பட்டு கிருஷ்ண தீய செல்வத்தை கொண்டு தானமளித்தால் அவன் இருந்த பின்னர் விலங்காக பிறவி எடுத்து அதன் பலனை அனுபவிப்பான். பிச்சை எடுத்து நான் ஈட்டும் செல்வம் தெளிவாகவே ராஜச தன்மையுடையதாக இருக்கும். அல்லது ஒரு பிராமணனாக நான் அரசனிடம் பண வெகுமதியை கோரலாம். அதே காரணத்திற்காக அதுவும் மிகவும் மோசமானது என்பது என் கருத்து. இந்த பிரதிகிரகம் பண வெகுமதியை ஏற்றுக்கொள்வது என்பது பயங்கரமானது. அது தேனை போல சுவையாக இருக்கலாம், ஆனால் அதன் தீய விளைவுகள் விஷத்திற்கு ஒப்பானவை. துன்பமும் துயரமும் எப்போதும் பிரதிகிரகத்துடன் இணைந்தே இருக்கின்றன. அது பிராமணனை பாதிக்கின்றது. எனவே பாவத்திற்குரிய அந்த பிரதிகிரகத்தை நான் தவிர்த்தேன். பின்னர் நான் மீண்டும் மீண்டும் சிந்திக்க தொடங்கினேன். எப்படியேனும் ஏதேனும் ஒரு வழியில் அந்த பகுதியை நாம் வசப்படுத்தி கொள்ள வேண்டும். தீய குணம் கொண்ட மனைவியை கொண்ட கணவன் எப்படி எப்போதும் கவலை கொள்கிறானோ அதே போல இதனை குறித்து சிந்தித்து ஆராய்ந்தும் கவலைக்குரிய எண்ணங்களுக்கு ஒரு முடிவே கிட்டவில்லை. இதற்கிடையில் பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, பல முனிவர்கள் புனிதமான மகிசாகர சங்கமம், மகி நதி கடலில் கடக்கும் இடத்தில் புனித நீராட அங்கு வந்தனர். நான் அவர்கள் அனைவரிடமும் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினேன். அவர்கள் எனக்கு வணக்கத்தை செலுத்தி, முனிவரே, சௌராஷ்டிர தேசத்தில் தர்மவர்மா என்ற அரசன் இருக்கிறார். அவரே இப்பகுதியின் அதிபதி. தானம் குறித்த உண்மையை அறிய விரும்பிய அவர் பல ஆண்டுகளாக தவம் செய்தார் என்று கூறினார்கள். அப்பொழுது ஓர் அசரீரி வாக்கு ஒரு செய்யுளை ஒலித்தது. மன்னனே, செவிமடுப்பாய். தானத்திற்கு 2 காரணங்கள், ஹேதுக்கள் உள்ளன. 6 அடிப்படையான இடங்கள், அதிஷ்டானங்கள், 6 துணை உறுப்புகள், அங்கங்கள், 2 பலன் தரும் நிலைகள், பாகங்கள், 4 வகைகள், பிரகாரங்கள், 3 விதிமுறைகள், விதிகள் மற்றும் 3 அழிவுக்கான காரணிகள், நாசங்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. இச்செய்யுளை கூறிய பின்னர் அந்த அசரீரி வாக்கு நின்றது. நாரத மாமுனிவரே, அதற்கான விளக்கம் செவிமடுக்கப்படட்டும். அது அந்த செய்யுளின் பொருளை விளக்கவில்லை. அதன் பின்னர் மன்னன் தர்மவர்மா முரசு கொட்டி பின்வருமாறு அறிவித்தார்: தவத்தின் மூலம் நான் பெற்ற இந்த செய்யுளுக்கு சரியான விளக்கத்தை அளிப்பவருக்கு பின்வரும் பொருள்களை நான் வழங்குவேன். இச்செய்யுளை விளக்குபவருக்கு 70 லட்சம் பசுக்களையும்
அதற்கு இணையான அளவு தங்கத்தையும் 7 கிராமங்களையும் நான் பரிசாக அளிப்பேன். முரசின் மூலம் மன்னனின் அந்த முக்கிய அறிவிப்பை செவிமடுத்து, முனிவரே, பல நாடுகளிலிருந்தும் கோடிக்கணக்கான பிராமணர்கள் அங்கு வந்தனர். ஆனால் அந்த செய்யுளின் சொற்களை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. முனிவரே, வெள்ளத்தின் சுவையை வெளிப்படுத்த முடியாத ஊமையைப் போல அந்த சிறந்த பிராமணர்களாலும் அதை விளக்க இயலவில்லை. ஆனால் பரிசின் மீதான ஆசையினால் நாங்களும் அங்கு சென்றோம். நாரத முனிவரே, ஆனால் அந்த செய்யுளை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருந்ததால் நாங்கள் அதற்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு இந்த இடத்திற்கு வந்துவிட்டோம். அந்த செய்யுளுக்கு விளக்கம் காண முடியாததால் அந்த பரிசை எங்களால் பெற இயலவில்லை. இனி இந்த தீர்த்த யாத்திரையை எவ்வாறு மேற்கொள்வது? இவை அனைத்தையும் சிந்தித்துவிட்டு நாங்கள் இந்த இடத்திற்கு வந்துவிட்டோம். பால்குணா, அர்ஜுனா, அந்த உன்னத ஆன்மாக்களின் வார்த்தைகளை செவிமடுத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். விடை பெற்ற பின்னர் அவர்களிடம் விடைபெறும் வேளையில் நான் இவ்வாறு எண்ணினேன்: ஆஹா, அந்த இடத்தை பெறுவதற்கான வழி எனக்கு கிடைத்து விட்டது. இதில் எவ்வித ஐயமும் இல்லை. அந்த செய்யுளுக்கு பொருள் விளக்கி உரைப்பதன் மூலம் நான் அந்த இடத்தையும் மன்னரிடமிருந்து பரிசையும் பெறுவேன். எனது கல்விக்குரிய ஊதியமாகவே நான் அவற்றை பெறுவேன். எனவே யாசிப்பதோ அல்லது பணமாக பரிசுகளை ஏற்றுக்கொள்வதோ என்ற வினாவிற்கே இங்கு இடமில்லை. அகிலத்தின் குருவாகவும் தொன்மையான முனிவராகவும் திகழும் வாசுதேவன் உண்மையிலேயே உரைத்துள்ளார்: புனிதமான சடங்குகளில் ஒருவருக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதே போல தீய செயல்களின் ஒருவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தால் அதுவும் ஒருபோதும் நிறைவேறாமல் போகாது. இவ்வாறு சிந்தித்து கற்றறிந்தோர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகின்றனர். இறைவனின் இக்கூற்று உண்மையே. நிறைவேறவே மிகவும் கடினமானதாக தோன்றிய எனது பெரும் விருப்பம் இப்போது முளைத்து வளர்ந்து தெளிவாக கனியும் தந்துள்ளது. மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள கடினமான இந்த செய்யுளின் பொருளை நான் தெளிவாக அறிவேன். முன்பு உடலற்ற பித்ருக்களால், முன்னோர்களால் இது எனக்கு விளக்கப்பட்டது. எனவே பிரதையின் மைந்தனே அர்ஜுனனே, நான் இதனை குறித்து அடிக்கடி சிந்தித்தேன். தீர்த்த மகி சாகர சங்கமம், கடலும் ஆறும் சங்கமிக்கும் புனித இடம் எனும் அந்த தீர்த்தத்தை மீண்டும் மீண்டும் வணங்கிய பின்னர் அங்கிருந்து ஒரு முதிய பிராமணரின் வேடத்தில் புறப்பட்டேன். பின்னர் நான் அரசனிடம் சென்றேன். நான் அவனிடம் இவ்வாறு கூறினேன்: அரசே, இந்த செய்யுளுக்கான விளக்கத்தை செவிமடுப்பீராக. முரசறிந்து தாம் அறிவித்த அந்த தானத்தின் அளவை தயவு செய்து அதிகரியுங்கள். நான் அவ்வாறு வினவிய போது அரசர் கூறினார்: கோடிக்கணக்கான சிறந்த பிராமணர்கள் இதே விஷயத்தை கூறியுள்ளனர். ஆனால் அவர்களால் இதன் பொருளை விளக்க இயலவில்லை. அந்த 2 காரணங்கள் யாவை? 6ஆக குறிப்பிடப்படும் அந்த ஆதாரங்கள் யாவை? அந்த 6 துணை கூறுகள் யாவை? பலன் தரும் 2 இடங்களாக கருதப்படுபவை யாவை? அந்த 4 வகைகள் யாவை? தானத்தின் 3 வகைகள் யாவை? பிராமணரே, தானத்தை அளிக்கும் 3 காரணிகள் எவை என்று கூறப்படுகின்றன? இவற்றை தெளிவாக விளக்குவீராக. பிராமணரே, இந்த 7 வினாக்களுக்கும் தாம் தெளிவான விளக்கமளித்தால் நான் தமக்கு 70 லட்சம் பசுக்களையும் அதற்கு இணையான அளவு தங்கத்தையும் 7 கிராமங்களையும் பரிசாக அளிப்பேன். இல்லையெனில் நீர் இல்லத்திற்கே திரும்பி செல்ல வேண்டியிருக்கும். சௌராஷ்டிரத்தின் மன்னனான தர்மவர்மா இவ்வார்த்தைகளை செவிமடுத்த போது நான் அவரிடம் பின்வருமாறு கூறினேன்: அரசே, இந்த செய்யுளுக்கான விளக்கத்தை செவிமடுப்பீராக. முரசறைந்து தாம் அறிவித்த அந்த தானத்தின் அளவை தயை கூர்ந்து அதிகரியுங்கள். நான் அவ்வாறு கூறிய போது அரசர் கூறினார்: கோடிக்கணக்கான சிறந்த பிராமணர்கள் இதே விஷயத்தை கூறியுள்ளனர். ஆனால் அவர்களால் இதன் பொருளை விளக்க முடியவில்லை. அந்த 2 காரணங்கள் யாவை? 6ஆக குறிப்பிடப்படும் அந்த ஆதாரங்கள் யாவை? அந்த 6 துணை கூறுகள் யாவை? பலம் தரும் 2 இடங்களாக கருதப்படுபவை யாவை?
அந்த 4 வகைகள் யாவை? தானத்தின் 3 வகைகள் யாவை? பிராமணரே, தானத்தை அளிக்கும் 3 காரணிகள் எவை என்று கூறப்படுகின்றன? இவற்றை தெளிவாக விளக்குவீராக. பிராமணரே, இந்த 7 வினாக்களுக்கும் தாம் தெளிவான விளக்கம் அளித்தால் நான் தமக்கு 70 லட்சம் பசுக்களையும் அதற்கு இணையான அளவு தங்கத்தையும் 7 கிராமங்களையும் பரிசாக அளிப்பேன். இல்லையெனில் தாம் இல்லத்திற்கு திரும்பி செல்ல வேண்டியிருக்கும். சௌராஷ்டிரத்தின் மன்னரான தர்மவர்மா இவ்வார்த்தைகளை நான் அவரிடம் பின்வருமாறு கூறினேன். அப்படியே ஆகட்டும், கவனமாக கேட்பீராக. நான் அந்த செய்யுளை தெளிவாக விளக்குகிறேன். தானத்திற்கான 2 காரணங்களை கேட்பீராக. ஸ்ரத்தா, உறுதியான நம்பிக்கை, மற்றும் பக்தி மற்றும் சக்தி, திறன் அல்லது வளம் ஆகியவையே தானமெனும் செயலின் வளர்ச்சிக்கும் அழியாத தன்மைக்கும் காரணமான 2 அம்சங்களாகும். தானமாக வழங்கப்படும் பொருளின் அளவு முக்கியமல்ல. அது சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம். அவை இரண்டுமே செழிப்பை தருபவை. ஸ்ரத்தா, நம்பிக்கை குறித்த சில செய்யுள்கள் உள்ளன. தர்மம், அறம் நுட்பமானது. அது பலவிதமான உடல் சார்ந்த துன்பங்கள் அல்லது உடல் உழைப்பின் மூலம் பெறப்படுவதில்லை. செல்வ குவியல்களாலும் அது கிடைப்பதில்லை. ஸ்ரத்தா, நம்பிக்கை, அதுவே தர்மத்திற்கு அறநெறிக்கு மூல காரணமாகும். அது ஒரு அற்புதமான தவமாகும். ஸ்ரத்தா, உறுதியான நம்பிக்கை மற்றும் நேர்மை என்பது சொர்க்கம் மற்றும் மோட்சமாகிய இரண்டையும் குறிக்கும். அதுவே முழு பிரபஞ்சமாகவும் திகழ்கிறது. ஒருவன் தனது சொத்துக்கள் முழுவதையும் ஏன் தன் உயிரையும் கூட தானமாக அளித்தாலும் ஸ்ரத்தா, நம்பிக்கை மற்றும் நேர்மை இல்லாவிட்டால் அதனால் எந்த பயனும் கிடைக்காது. எனவே ஒருவன் நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் இருக்க வேண்டும். தர்மம் என்பது ஸ்ரத்தா மூலமே அடையப்படுகிறது, பெரும் செல்வ குவியல்களால் அல்ல. உண்மையில் ஏழைகளாகவும் அதே சமயம் அறிவாளிகளாகவும் இருந்த முனிவர்கள் அவர்கள் ஸ்ரத்தாவை கொண்டிருந்த காரணத்தினாலேயே சொர்க்கத்தை அடைந்தனர். செவிமடுங்கள். ஸ்ரத்தா என்பது உயிரினங்களின் இயல்பிலேயே அமைந்த ஒன்றாகும். அது சாத்விகம், ராஜசம் மற்றும் தாமசம் என 3 வகைகளாக உள்ளது. சாத்வீக இயல்புடையவர்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள். ராஜச இயல்புடையவர்கள் யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வழிபடுகிறார்கள். தாமச இயல்புடையவர்கள் பூதங்கள், பிசாசுகள் மற்றும் ஆவிகளை வழிபடுகிறார்கள். எனவே நம்பிக்கையுள்ள ஒருவரால் தகுதியுடைய ஒருவருக்கு அளிக்கப்படும் அந்த தானத்தை கண்டு இறைவன் ருத்ரன் மகிழ்கிறார். அந்த செல்வம் நியாயமான மற்றும் நேர்மையான வழிகளில் ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அது மிகச்சிறிய அளவாக இருந்தாலும் பரவாயில்லை. சக்தி குறித்த ஸ்லோகங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்தவாறு உணவும் உடையும் அளித்த பிறகு எஞ்சியிருக்கும் உபரி பகுதியை தானமாக வழங்கலாம். அவ்வாறன்றி செய்தால் அந்த தானம் சுவையில் தேனை போல இருந்தாலும் அதன் விளைவு பிற்காலத்தில் விஷத்தை போல அமையும். தன் சொந்த குடும்பத்தினர் துன்பத்தில் வாழும் பொழுது வசதி படைத்த மற்றவர்களுக்கு ஒருவன் தானம் அளித்தால் அவன் தேனை அருந்துவதாக எண்ணிக்கொண்டு விஷத்தை விழுங்கும் ஒருவனை போல செயல்படுகிறான். அவனது அந்த தானம் தர்மத்தின் ஒரு போலியான தோற்றம் மட்டுமே ஆகும். பணியாளர்களுக்கு மிகுந்த சிரமத்தையும் இடையூறையும் கொடுத்து ஒருவன் இறுதி சடங்குகளை செய்தால் அது இறுதியில் உயிருடன் இருப்பவருக்கும் இறந்தவருக்கும் துன்பத்தை விளைவிக்கும். அவசர காலங்களில் கூட பின்வரும் 9 விஷயங்களை தானமாக வழங்கலாகாது. அறிஞர்கள் பின்வருவனவற்றை தானமாக அளிப்பதை தடுத்துள்ளனர். சாமானியம், பிறருடன் பகிரப்படும் அல்லது பலருக்கு சொந்தமான சொத்து, யாசித்து பெறப்பட்டது, நியாசம், வைப்பு தொகை, ஆதி, அடமானம் வைக்கப்பட்ட பொருள், தாரா, மனைவி, தர்ஷனம், பிணை தொகை, அன்வாகிதம், பாதுகாப்பு வைப்பு, நிக்ஷேபம், நம்பிக்கையின் பேரில் ஒப்படைக்கப்பட்ட பொருள் மற்றும் குடும்பம் அழியாத நிலையில் சர்வஸ்வம், முழு சொத்து இவற்றை தானமாக அளிப்பவன் அறிவிலி ஆவான். அவன் இதற்கான பிராயச்சித்தத்தை பாவ பரிகார சடங்குகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மன்னரே, இவ்வாறு 2 காரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன.
தயை கூர்ந்து செவிமடுப்பீராக. இப்போது நான் அவற்றின் அடிப்படைகளை கூறவிருக்கிறேன். அவை எண்ணிக்கையில் 6 ஆகும். அவற்றை தாங்கள் செவிமடுங்கள். தர்மம், அர்த்தம், செல்வம், காமம், விருப்பம், பிரீடா, நாணம், ஹர்ஷம், மகிழ்ச்சி மற்றும் பயம். இவை 6 தானங்களின் அடிப்படைகள் என்று கூறப்படுகிறது. பிரதிபலன் எதையும் இவ்வுலகிலோ அல்லது மறு உலகிலோ எதிர்பாராமல் இது தனது கடமை என்கின்ற எண்ணத்துடன் மட்டுமே தகுதியுள்ள ஒருவருக்கு நாள்தோறும் தானம் அளிக்கப்பட்டால் அது தர்ம தானம், அதாவது தர்மத்தின் அடிப்படையில் செய்யப்படும் தானம் என்று அழைக்கப்படுகிறது. வெறும் செல்வம் கிடைக்கும் என்ற ஆசையினை காட்டி ஒரு செல்வந்தரை தூண்டி அதற்காக வழங்கப்படும் பணம் ஒருவித லஞ்சம் போன்றது. அர்த்த தானம் என்று அழைக்கப்படுகிறது என்று நான் மீண்டும் கூறுகிறேன், செவிமடுப்பீராக. பிரதிபலனை எதிர்பார்த்து மிகுந்த பற்றுதலுடன் சில சந்தர்ப்பங்களில் தகுதியற்றவர்களுக்கு ஒரு தானம் அளிக்கப்பட்டால் அது காமதானம், அதாவது விருப்பத்தின் அடிப்படையில் செய்யப்படும் தானம் என்று அழைக்கப்படுகிறது. நாணத்தின் காரணமாக பொது சபையில் யாசிப்பவர்களுக்கு ஏதேனும் தருவதாக வாக்களித்து தானம் அளித்தால் அவ்வாறு கொடுக்கப்படும் தானம் பிரீடா தானம், அதாவது நாண உணர்வின் அடிப்படையில் செய்யப்படும் தானம் என்று அறியப்படுகிறது. மகிழ்ச்சியூட்டும் ஒன்றை கண்டோ அல்லது செவிமடுத்தோ மனம் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக ஒரு பரிசை அளித்தால் தர்மம் குறித்து ஆராய்வோரால் இந்த தானமானது ஹர்ஷ தானம், அதாவது மகிழ்ச்சியின் அடிப்படையில் செய்யப்படும் தானம் என்று அழைக்கப்படுகிறது. கண்டனம், ஏச்சு, பழிச்சொல் அல்லது தீங்கு ஆகியவற்றிலிருந்து தப்பிக்க ஒருபோதும் உதவி செய்யாதவர்களுக்கு ஏதேனும் அளிக்கப்பட்டால் அது பயதானம், அதாவது பயத்தின் அடிப்படையில் செய்யப்படும் தானம் என்று அழைக்கப்படுகிறது. தானங்களின் 6 அடிப்படைகள் குறிப்பிடப்பட்டன. தாதா தானம் அளிப்பவர், பிரதிகிரஹீதா பெறுபவர், சுத்தி தூய்மை, தேயம் தானம் அளிக்கப்படும் பொருள், தர்மயுக் தர்மத்துடன் தொடர்புடைய பொருள் மற்றும் தேச, காலம், இடம் மற்றும் நேரம். இவை தானத்தின் 6 அங்கங்கள் என்று அறியப்படுகின்றன. தானம் செய்பவர் பின்வரும் 6 காரணங்களுக்காக பெரிதும் பாராட்டத்தக்கவர். அவர் நோயற்றவராக இருக்க வேண்டும். அவர் அறநெறி சார்ந்த ஆன்மாவாக இருக்க வேண்டும். தானம் செய்வதில் விருப்பம் கொண்டவராக இருக்க வேண்டும். தீய பழக்கங்கள் அல்லது ஆபத்துக்களில் இருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். தூய நடத்தையை கொண்டிருக்க வேண்டும். அவரது தொழில் மற்றும் செயல்பாடுகள் பழிக்கு இடமளிக்காதவையாக இருக்க வேண்டும். நேர்மையற்றவர், நம்பிக்கை இல்லாதவர், அமைதியற்ற மற்றும் சஞ்சலமான மனதுடையவர், ஆணவம் மற்றும் கோழைத்தனம் கொண்டவர், பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பவர் மற்றும் எப்போதும் தூக்க மயக்கத்தில் இருப்பவர் ஆகிய குணங்களை கொண்ட தானம் செய்பவர் தாமச, அறியாமை அல்லது மந்தத்தன்மை சார்ந்த இயல்புடைய மிக தாழ்ந்தவராக கருதப்படுகிறார். குலம், கல்வி மற்றும் நடத்தை ஆகிய 3 அம்சங்களிலும் தூய்மையும் மேன்மையும் கொண்ட எளிமையான வாழ்வாதாரமுடைய, கருணை மற்றும் பரிவுள்ள, குறைபாடற்ற புலன்களை கொண்ட மற்றும் பிறப்பு சார்ந்த குறைபாடுகள் இல்லாத ஒரு பிராமணர், பாத்ரர் தானத்தை பெற தகுதியான நபர் என்று அழைக்கப்படுகிறார். யாசிப்பவர்களை கண்டவுடன் தானம் செய்பவரின் முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி வெளிப்பட்டால், அவர் விருந்தோம்பல் மற்றும் வெறுப்பின்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தினால் அது சுத்தி தூய்மை என்று அழைக்கப்படுகிறது. மற்றவர்களை துன்புறுத்தாமலோ அல்லது தேவையற்ற வலியை ஏற்படுத்தாமலோ ஒருவரின் சொந்த முயற்சியால் ஈட்டப்பட்ட செல்வம் தேயம், அதாவது தானம் அளிக்க தகுதியானது என்று அழைக்கப்படுகிறது. அது அளவிலோ அல்லது மதிப்பிலோ சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம். தானம் ஏதேனும் புனிதமான சடங்கு, அதாவது அறச்செயலுடன் தொடர்புடையதாக இருந்தால் அது தர்மயுக் என்று அழைக்கப்படுகிறது. மனதில் சோர்வு அல்லது தயக்கம் இருந்தால் அதனால் கிடைக்கும் பலன் ஏதுமில்லை. அரிதான ஒரு பொருள் தானம் செய்யப்பட்டால் அதற்கு சிறப்பு பலன் உண்டு. காலத்திற்கு அப்பாற்பட்ட அல்லது கிடைப்பதற்கு அரிய பருவத்தில்
உள்ள ஒரு பொருள் தானம் செய்யப்பட்டால் அதற்கு சிறப்பு பலன் உண்டு. பெறுபவருக்கு தேவைப்படும் நேரத்தில் தானம் அளிக்கப்பட்டால் அதற்கு சிறப்பு பலன் உண்டு. எனவே தானம் செய்வதற்கு ஏற்ற இடமும் காலமும் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவை பொருத்தமானதாக இருந்தால் மட்டுமே அது சிறந்தது, இல்லையெனில் சிறப்பானது அல்ல. தானத்தின் 6 துணை கூறுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன் பலன் கிடைக்கும் 2 இடங்கள் குறித்து செவிமடுங்கள். அந்த 2 இடங்கள் இவ்வுலகம் மற்றும் மறு உலகம் என்று கூறப்படுகிறது. நல்லவர்களுக்கு ஏதேனும் தானம் அளிக்கப்பட்டால் அதன் பலன் மறுமையில் கிடைக்கிறது. தீயவர்களுக்கு ஏதேனும் தானம் அளிக்கப்பட்டால் அதன் பலன் இங்கேயே இவ்வுலகிலேயே அனுபவிக்கப்படுகிறது. பலன் கிடைக்கும் இடங்கள் இவ்வாறு சுட்டி காட்டப்பட்டுள்ளன. அதன் 4 வகைகளை செவிமடுங்கள். அவை முறையே துருவம், ஆகுஸ்திரிகம், காமியம் மற்றும் நைமித்திகம் ஆகும். இதுவே தானமளிப்பதற்கான வேத நெறியாகும். பிராமணர்களால் விளக்கப்பட்டுள்ளபடி இது 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் பந்தல்கள், பூங்காக்கள், குளங்கள் போன்றவற்றை அமைத்து தானம் செய்வது துருவம் எனப்படும். இவற்றின் பலனை அனைவரும் விரும்புகின்றனர் மற்றும் அனுபவிக்கின்றனர். தினமும் அளிக்கப்படுவது ஆகுஸ்திரிகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது எந்த ஒரு நோக்கமும் அல்லது விருப்பமும் இன்றி அளிக்கப்படும் தானம். சந்ததி, வெற்றி, செல்வம், மனைவி மற்றும் குழந்தைகள் ஆகியவற்றை பெரும் விருப்பத்துடன் அளிக்கப்படுவது காமியம் எனப்படும். இது ஒரு விருப்பத்தை அடிப்படையாக கொண்டது. ஸ்மிருதி நூல்களில் நைமித்திகம் தானம் 3 வகைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை காலத்தை அடிப்படையாக கொண்டது. கால அபேஷ, ஒரு குறிப்பிட்ட புனித சடங்கினால் அது அவசியமானது. கிரியா அபேஷ மற்றும் குறிப்பிடப்பட்ட குணங்களை அடிப்படையாக கொண்டது. குண அபேஷ ஆகும். இச்சடங்குகள் எப்போதும் ஹோமம், புனித நெருப்பு, நெய் அர்ப்பணித்தல் இல்லாமலே செய்யப்படுகின்றன. இவ்வாறு வகைகள் உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளன. அந்த 3 வகைகளும் இப்போது குறிப்பிடப்படுகின்றன. அந்த 3 வகைகள் உத்தமம், சிறந்தது, மத்தியமம், நடுத்தரமானது மற்றும் காணியசம், தாழ்ந்த அல்லது குறைவானது ஆகும். விதிமுறைகளின்படி சிறந்த வகையை சார்ந்த தானங்கள் 8 உள்ளன. நடுத்தர வகையை சார்ந்த தானங்கள் 4 உள்ளன. மீதமுள்ளவை தாழ்ந்த வகையை சார்ந்தவை. இதுவே திரிவித்வ, அதாவது தானத்தின் 3 வகைகள் ஆகும். உத்தம தானங்கள், சிறந்த தானங்கள் என்பவை பின்வருமாறு: இல்லங்கள், பசு, நிலம், கல்வி, அரண்மனைகள், கிணறு, சந்தை ஆகியவற்றை தானமாக அளிப்பதும், மருந்துகள், உணவுப் பொருள்கள் அல்லது தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்தல் ஆகியவற்றின் மூலம் உயிர்களை காப்பாற்றுவதும் ஆகும். மிகச்சிறந்த பொருள்கள் தானமாக அளிக்கப்படுவதால் இவை உத்தம தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தானியங்கள், தங்குமிடங்கள், ஆடைகள் மற்றும் குதிரை போன்ற வாகனங்கள் இவை மத்தியம தானங்கள், நடுத்தர ரக தானங்கள் ஆகும். ஏனெனில் இவை நடுத்தரமான மதிப்பை உடைய பொருள்கள். காலணிகள், பாதுகைகள், குடை, பாத்திரங்கள், தயிர், தேன், இருக்கைகள், விளக்குகள், தடி, ஊன்றுகோல், விலை உயர்ந்த கற்கள் போன்றவற்றை தானமாக அளிப்பது கணீயசம், குறைந்த மதிப்புடைய தானம் எனப்படும். தானத்தை அளிக்கும் 3 காரணிகளை குறித்து செவிமடுங்கள். தானமளித்த பின்னர் கொடையாளி மிகுந்த வருத்தம் கொண்டால் அது ஆசுரம், அசுரத்தன்மை வாய்ந்தது எனப்படும். இதனால் எந்த பயனும் இல்லை. நம்பிக்கையோ அல்லது உண்மையான ஈடுபாடோ இன்றி தானமளித்தால் அது ராட்சசம் எனப்படும். இதாலும் எந்த பயனும் இல்லை. இவை 3ம் தானத்தின் பலனை அளிக்கும் காரணிகளாகும். மன்னா, 7 வினாக்களுடன் தொடர்புடைய தானத்தின் சிறப்புகள் குறித்து என் ஆற்றலுக்கு உட்பட்ட வகையில் விளக்கினேன். இது சரியா இல்லையா என்பதை எனக்கு கூறுவீராக. தர்மவர்மன் கூறினார்: இன்று என் பிறவி பயனுள்ளதாயிற்று. இன்று என் தவத்தின் பலன் கைகூடியது. நற்செயல் புரிவோரில் சிறந்தவரை, இன்று நான் மன நிறைவும் பாக்கியமும் பெற்றேன். ஒரு பிரம்மச்சாரி தன் வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்றும் பயனேதும் இல்லை என்றால் அவன் வாழ்க்கை வீணானதே.
மிகுந்த துன்பங்களுக்கு பின்னர் ஒருவன் மனைவியை அடைந்தும் அவள் விரும்பத்தகாத சொற்களை உரையாடுபவளாக இருந்தாள். அந்த முயற்சியும் வீணே. மிகுந்த சிரமப்பட்டு ஒருவன் கிணறு வெட்டியும் அதில் கிடைக்கும் நீர் உவர்ப்பாக இருந்தால் அக்கிணறு வெட்டியது வீணே. புண்ணிய செயல்கள் ஏதுமின்றி வாழ்நாளை கழித்து பல துன்பங்களை அனுபவிப்பதும் வீணானதே. அதேபோல் என் பெயரும் இதுவரை பயனற்றதாகவே இருந்தது. ஆனால் இப்போது உங்களால் அது பயனுள்ளதாக்கப்பட்டது. எனவே உங்களுக்கு வணக்கம். பிராமணர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். விஷ்ணு பகவான் தனது இருப்பிடமான வைகுந்தத்தில் சனத்குமாரர் முதலானோரிடம் உண்மையிலேயே இவ்வாறு கூறினார். வேள்வியில் அக்னிதேவன் எனும் என் வாயின் வழியாக நெய் ஆகுதிகளை நான் ஏற்கும் பொழுது அடையும் மகிழ்ச்சியை விட ஒரு பிராமணர் தமது புனிதமான சடங்குகளுடனும் அவற்றின் பலன்களை எனக்கு அர்ப்பணித்து கொண்டும் ஒவ்வொரு கவளம் உணவையும் உட்கொள்ளும் பொழுதும் அடையும் திருப்தியை காணும் போதே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் உணவை ஏற்றுக்கொள்வதை காணும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி முந்தைய சந்தர்ப்பத்தில் இருந்ததை விட அதிகம். நான் பிராமணர்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்துவிட்டேன். அதனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. பிராமணர்களே அனைத்திற்கும் தலைவர்கள். என் தவறை அவர்கள் மன்னிக்கட்டும். நான் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். புனிதரே, தாங்கள் யார்? தாங்கள் சாதாரண மனிதர் அல்ல. தாங்கள் காட்டிய கருணைக்காக நான் உங்களுக்கு பணிகிறேன். முனிவரே, தங்களை குறித்த உண்மையை வெளிப்படுத்துங்கள். இவ்வாறு கூறப்பட்டதும் நான் அவரிடம் பின்வருமாறு கூறினேன். நாரத மாமுனிவர் கூறினார், சிறந்த மன்னரே, நான் நாரதன். ஒரு நிலப்பகுதிக்காக நான் இங்கு வந்துள்ளேன். உங்களால் வாக்களிக்கப்பட்டபடி ஒரு புனிதமான ஆலயத்தை அமைப்பதற்கு தேவையான பணத்தையும் நிலத்தையும் எனக்கு தாருங்கள். மன்னரே, இந்த பூமியும் செல்வமும் தேவர்களுக்கு சொந்தமானவை என்றாலும் அந்தந்த காலத்திலும் இடத்திலும் ஆட்சி புரியும் மன்னரிடம் அனுமதி கோருவது அவசியமாகும். அவரே ஈஸ்வரனின் அவதாரம். அவரே தலைவரும் பயமின்மையை அருள்பவரும் ஆவார். அதே போல செல்வத்தின் தூய்மையை நீங்கள் அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக எனக்கு ஒரு இருப்பிடத்தை அளியுங்கள். ஏனெனில் என் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய நபர் நீங்களே. மன்னர் கூறினார், பிராமணரே, நீங்கள் நாரதர் என்றார். இந்த முழு ராஜ்யமும் உங்களுக்கே உரியதாகட்டும். சந்தேகத்திற்கிடமின்றி உங்கள் பிராமணர்களுக்கு நான் சேவை செய்வேன். நாரத மாமுனிவர் கூறினார், நீங்கள் எங்கள் பக்தராக இருந்தால் எங்கள் ஆலோசனையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் வாக்களித்த முழு தொகையையும் எனக்கு தாருங்கள். ஆனால் 7 கவ்யூதி 21 கிலோமீட்டர் அளவுள்ள நிலத்தை மட்டும் எனக்கு தாருங்கள். அதை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையதே. அவர் அதற்கு ஒப்புக்கொண்டார். நான் மீதமுள்ள காரியங்களை குறித்து சிந்திக்கத் தொடங்கினேன். 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.